டெல்லி சட்டமன்ற தொகுதி மக்கள் தான் என்னுடைய பலம். அப்படிப்பட்ட தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களை எப்படியாவது மேலே கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இன்றைக்கும் அவங்களோட இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். சீனாவிலிருந்து பட்டாசு சாமான்லாம் வாங்கக்கூடாது, தத்துவத்தை வாங்கலாம். துக்ளக் வச்சிருக்கவங்களாம் அறிவாளி மாதிரி இல்லை, ஹிந்து படிக்கிறவங்களாம் அறிவாளி அப்படி கிடையாது. சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆகாமல் இருக்கலாம், ஆனால் நம்ம கற்றுக்க வேண்டியது எல்லா இடத்திலும் இருக்கிறது. 56 இன்ச்சு சாதனை அவங்களுக்கு தெரியாமல் இந்த கொரோனா காலத்தில் பட்டினி கிடக்கணுமே, வரவிடாமல் தடுத்தது மத குருமார்களின் மேடை, நறுக்க தொலைந்தது அந்த பீடை, நாடெல்லாம் பெருகி ஓடியது கல்வி ஓடை. அறிவுரை கூறுவதற்கு ஒரு சிலருக்கு தான் தகுதி இருக்கிறது. எத்தனை வகையான மைக் வந்திருக்குமோ அத்தனை வகையான மைக்கையும் பார்த்தவர் அவராக இருப்பார். இந்த சந்திரமுகி படத்தில் ஜோதிகா சொல்லுவாங்க, இதை பாருங்க இது ஜிம்கி, இங்கே பாருங்க இது ஒட்டியானம். அது என்னன்னா ஒரு ஆர்வம், அதை விரும்புகிறவர்களுடைய ஆர்வம். பொதுவாக வாழ்வியல் பற்றி அறிவுரை கூறுவதற்கு ஒரு சிலருக்கு தான் தகுதி இருக்கிறது. அது என்ன தகுதி என்றால் சொல்லுகிறபடி வாழணும், சொல்வதை போல நடந்து காட்ட வேண்டும். இப்படி இருங்க அப்படின்னா தான் அப்படி இருப்பவர்கள் சொல்லும் போதுதான் கேட்பவர்களுக்கு அதனை பின்பற்ற வேண்டும் என்கிற எண்ணம் வரும். அத்தகைய தனி வாழ்க்கை தகுதி உடையவர் நம்முடைய ஆசிரியர் அவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையின் நீண்ட பயணத்தில் அவர் தெரிந்து கொண்ட கற்றுக்கொண்ட ஒவ்வொரு செய்தியையும் நம்மோடு பகிர்ந்து கொள்வதிலும் அந்த செய்திகளை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதிலும் இயல்பாகவே ஆசிரியராகத்தான் இருப்பார். எப்படி தந்தை பெரியார் அவர்களை பற்றி கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதும்போது பிறப்பிலேயே பெரியாரைத்தான் பிறந்தார் என்று, பிறப்பிலேயே பெரியாரைத்தான் பிறந்தார் என்று சொன்னாரோ, அப்படி இயல்பிலேயே ஆசிரியராகத்தான் அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார். அதற்கு பல்கலைக்கழகத்திலும் பள்ளியிலும் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இல்லையே தவிர அவருடைய வாழ்க்கையே ஆசிரியர் பணிதான். விடுதலை ஆசிரியர் பணி என்பது அதற்கு கிடைத்த ஒரு பரிசு. அவருடைய நேரம் தவறாமை, கொடுத்த எடுத்த பொறுப்புகளை நிறைவேற்றுவதிலே அவர் காட்டுகிற அந்த முனைப்பு, அவை இன்னும் பல தலைமுறைகளுக்கு பாடம் நடத்தும். சில நேரங்களில் வேக வேகமாக வேலைகளை செய்ய வேண்டும் என்று நினைக்கிற பொழுது நம்முடைய ஆசிரியர் அவர்களுடைய ஒரு அறிவுரை, 100 ஆண்டுகள் வாழ்வதைப் போல திட்டமிட வேண்டும், ஆனால் நாளை உயிருடன் இருக்க மாட்டோம் என்று நினைத்து இன்றைக்கே வேலை செய்து முடித்து விட வேண்டும். அவ்வளவு திட்டம் இருக்கலாம், ஆனால் அதை இன்றைக்கே செய்து முடித்து விட வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் அவர் ஆற்றுகிற அந்த பணி நமக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கும். மேடையில் பொதுவாக நேரடியாக நின்று இப்படி அசையாமல் பேசக்கூடியவர் அல்ல ஆசிரியர். அவர் பல பக்கமும் திரும்பி, ஏனென்றால் அவருடைய வளர்ச்சி என்பதே அநேகமாக ஒரு இந்த மேடையில் பேசுகிற மைக், எத்தனை வகையான மைக் வந்திருக்குமோ அத்தனை வகையான மைக்கையும் பார்த்தவர் அவராக இருப்பார் இன்று வாழும் தலைவர்களில். ஏனென்றால் அந்த பழைய மைக் அதுவே அநேகமாக ஒரு 2 கிலோ இருக்கும். அந்த தண்டை தூக்கி வைக்கிறதே பெரிய பாடாக இருக்கும். அந்த மைக்கிலிருந்து அப்புறம் அது போடுற சத்தம் நம்மளை விட நம்மோடு போட்டி போட்டு கொண்டு வேற அது சமயத்தில் சத்தம் போடும். சில நேரங்களில் நம்முடைய சத்தம் எல்லாம் அது இழுத்து விடும். இப்படி பலவிதமான மைக்குகள் உண்டு. அது அப்புறம் கொஞ்சம் நீளமான மைக்காச்சு, அப்புறம் தலைவர்கள் பிடிச்சிட்டு பேசுகிற ஸ்டைல் மைக்காச்சு, அப்புறம் அரங்கத்துக்குள் கேட்கிற நல்ல இந்த மாதிரியான ஒலிபெருக்கிகளுக்கு உரிய ஒரு ஒலி வாங்கியாக மாறியது. அப்புறம் இப்போ ஹை சென்சிட்டிவ் மைக்கு, நம்ம மூச்சு விட்டால் கூட அது அதுவும் ஆஸ்மா மாதிரி கேட்கும், உருன்னு. அதனால் சொல்லுவாங்க, நீங்கள் கொஞ்சம் எச்சி முழுங்காதீங்கம்பாங்க. ஏங்க எச்சி முழுங்காமல் என்ன பண்ண முடியும்? இல்லை மூச்சு விட பார்த்து விடுங்க, அந்த சத்தம் கேட்குது புசு புசுன்னு அப்படிங்கிற அளவுக்கு நம்மை விட அது
உணர்வுபூர்வமான மைக்காக அது இருக்குது. அத்தகைய சென்சிட்டிவ் மைக் வரைக்கும் பார்த்து அத்தனைக்கும் தன்னை ஆற்றுப்படுத்தி தயார்படுத்தி கொண்டவர் ஆசிரியர் அவர். இதில் எதுவுமே அவருக்கு புதிதாக இருக்காது. ஒரு முறை அதை தெரிந்து கொண்டால் அடுத்த முறை அடுத்த ஷூட்டிங் எடுக்க வர்றவருக்கு அதை பற்றி சொல்லுவார். இல்லைப்பா, அது இந்த மைக் இப்படி, இதை இந்த மாதிரி செய்யலாம். ஏன்னா அந்த தொழில்நுட்பத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு எப்பொழுதுமே ஒரு தேடலை கொண்டிருக்கக்கூடிய ஒரு உள்ளம். கம்ப்யூட்டர் வந்த பிறகு அதனை இவ்வளவு எளிதாக கைக்கொள்ள முடியுமா என்ற கேள்வியை அதெல்லாம் சின்ன பசங்களுக்குங்க, நமக்கு கிடையாது. நமக்கு அது இல்லை. நம்ம புத்தகம் படிக்கிறவங்க, நம்மளால் கம்ப்யூட்டர்லாம் உட்கார முடியாது, அது வயதோடு தொடர்புடையது, நமக்கு வராது என்பதை பொய்யாக்கிய மிக மூத்த தலைவர்கள், மறையாத முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் நம்முடைய ஆசிரியர் அவர்களும். அந்த தேடலுக்கும் கற்றுக்கொள்ளுவதற்கும் வயது இல்லை, ஓய்வும் இல்லை என்பதை அவர்கள் வாழ்க்கையில் கணினி யுகம் என்பதை தமிழ்நாட்டில் வெற்றி பெறச் செய்து வெர்ச்சுவல் யூனிவர்சிட்டி வரைக்கும் அதை கொண்டு சென்ற கலைஞர் அவர்களுடைய அந்த கணினி சிந்தனைகளும் அதனை நடைமுறையிலே பயன்படுத்திய நம்முடைய ஆசிரியர் அவர்களுடைய செயல்பாடுகளும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய, கற்றுக்கொள்ள வேண்டிய செய்திகள். அப்போ இந்த வாழ்வியலை தெரிந்து கொள்ள அதில் தான் கற்றுக்கொண்ட இன்று வரை படித்து கொண்டிருக்கிறவற்றை, சிந்தனைகளை, பழைய வரலாற்றை, எங்கோ மறைந்து கிடக்கிற ஒரு பொக்கிஷத்தை திறந்ததை போல ஒவ்வொன்றாக இன்னைக்கு தெரியும், இதை பார்த்தீங்களா அப்படின்னு சில கட்டுரைகளை படிக்கும் பொழுது, இந்த சந்திரமுகி படத்தில் ஜோதிகா சொல்லுவாங்க, இதை பாருங்க இது ஜிம்கி, இங்கே பாருங்க இது ஒட்டியானம். அது என்னென்னா ஒரு ஆர்வம், அதை விரும்புகிறவர்களுடைய ஆர்வம். அதை எப்படி அந்த ஒரு தடையற்ற உள்ளம் சொல்வதை போல இப்படி ஒன்று ஐயாவுடைய டைரியை பற்றி, ஐயாவுடைய டைரி குறிப்புகளை படிக்க ஆரம்பித்த அந்த உணர்ச்சி மேலிட்டில் ஆசிரியர் ஐயா அவர்களுடைய அந்த உரை ஒப்பற்ற தலைமை நூலினுடைய ஒவ்வொரு செய்தியிலும் அந்த இதை இப்போ படிச்சிருக்கமே, ஏற்கனவே படித்தும் இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு அது கொடுக்கிற அந்த உணர்வு, அதை எப்படி அவர்கள் உணர்வுபூர்வமாக பகிர்ந்து கொண்டார்கள் என்பது பார்ப்பதற்கே ஒரு இனிமையான காட்சி. படிக்கும்போது அவருடைய படிப்பு, அந்த ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க, எவ்வளவு பரந்துபட்டது, எவ்வளவு விரிவானது. நாட்டுப்புற கதைகளை சொல்லக்கூடிய பேராசிரியர் ஆ. சிவசுப்பிரமணியம் அவர்களுடைய கட்டுரைகளில் இருந்து தொடங்கும் போதே அது நியூ செஞ்சுரி பதிப்பகத்தினுடைய உங்கள் நூலகம், அந்த இதழினுடைய தொடர் வாசகன் நான் என்று தொடங்கிய அந்த கட்டுரை, அதில் வெளிப்பட்ட செய்திகளில் இருந்து சீனாவில் தொடங்கி அமெரிக்காவில் முடிகிறது, ஜோ பைடனுடைய நூல் வரைக்கும். சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆகாமல் இருக்கலாம், ஆனால் நம்ம கற்றுக்க வேண்டியது எல்லா இடத்திலும் இருக்கிறது, எல்லா மனிதர்களிடமும் இருக்கிறது. அதை சொல்வதுதான் வாழ்வியல். இன்றைக்கு ஜனாதிபதியாக வெற்றி பெறுகிற ஜோ பைடன் அவர்கள் அமெரிக்காவினுடைய மக்களிடம் ஆதரவு பெறுவது, அரசியல் தலைவராவது இது ஒரு புறம். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு தந்தையாக அவர் எப்படி தன்னை உணர்ந்தார் என்கிற அந்த செய்தியை பகிர்வதைப் போல ஒவ்வொன்றாக எங்காவது ஒரு சின்ன இப்படி நடந்திருக்கு பாருங்க அப்படின்னு நம்ம நினைச்சா, ஈரோட்டில் ஒரு வயதான தம்பதி அவர்கள் சேமித்து வைத்த பணம், ஒரு பசுமாட்டை விற்று பத்திரப்படுத்தி வச்சிருந்த பணம் 25,000 ரூபாய். அது செல்லாத காசு. ஏன்? 56 இன்ச்சு சாதனை. அவங்களுக்கு தெரியாமல் இந்த கொரோனா காலத்தில் பட்டினி கிடக்கணுமே அப்படிங்கிற கவலையோடு அந்த பணத்தை என்ன செய்வதென்று 24,000 சில்லறை, அந்த பணத்தை என்ன செய்வதென்று தெரியாமல் சாப்பாட்டுக்கும் வழி இல்லாமல் இருந்த அந்த முதியவர்களுக்கு
அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை அழைத்து அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு, ஏன்னா இது செல்லாது, இது அரசுக்கு தான் இனிமேல் சேரணும், அவர்களுக்கு 25,000 ரூபாய்க்கு செக் கொடுத்தார். அவர்கள் வாழ்வதற்கு அந்த உதவித்தொகையை கொடுத்தார். அந்த உயர்ந்த உள்ளம் என்று எழுதும்போதே அந்த ஆட்சியாளருடைய பெயர் கதிரவன். அப்போ அவர் யார், அவருடைய பின்னணி என்ன, அந்த அந்த பெயர், இந்த செய்தி அது கொடுக்கிற விளக்கம். ஆனால் அந்த பெயரே ஒரு செய்தி, அந்த பெயரே ஒரு வரலாறு. நம்முடைய கப்பலோட்டிய தமிழர் வ.உ.சி. அவர்களுடைய வாழ்க்கையில் அவர் சந்தித்த போராட்டங்கள், இவற்றை எப்படி கேள்வி பதிலாக ஆய்வாளர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதை சொல்லும்போது அந்த வரலாற்றினுடைய வலி அந்த கட்டுரையில் தெரியும். அதை போல பழ அதிகமானவர்கள் எழுதிய அந்த வைக்கம் போராட்டத்தை பற்றிய கட்டுரைகள் தொடர்ச்சியாக 3-4 அதனுடைய வைர ஒளி என்று அவரை பற்றி பாராட்டி எழுதுவதும், சில கேள்விப்படுகிற செய்திகளை, நாம் மேடையில் கேட்டவற்றை, புரட்சி கவிஞர் கவிதைகளை பற்றி அதிகமாக பேசிய மறைந்த நாவலர் அவர்கள் அந்த மதகுருமார்களின் கொட்டத்தை ஒடுக்கியதை பற்றிய அந்த கவிதையை அந்த பிரெஞ்சு மதகுருமார்கள் முன்னிலையில் பாவேந்தர் புரட்சி கவிஞர் ஒவ்வொரு வரியாக பாடியதும், அதை ஒருவர் மொழிபெயர்ப்பதும், அந்த கோந்தினியே கோந்தினியே என்ற நாவலர் அவர்களுடைய படப்பிடிப்பு என்ற அந்த கட்டுரை. என்னது கோந்தினியே கோந்தினியே, நம்ம தெரியாது, நமக்கு இது மாதிரி சொல்லே நம்ம கேள்விப்படவில்லையே, அதுவும் புரட்சி கவிஞர் கவிதையில் என்ற ஆர்வத்தோடு தான் அதை, அதுவும் நாவலர் அவர்கள் படப்பிடிப்பெனும் சொல்லும் பொழுது அதில் அந்த கூட்டம் மதகுருமார்களால் ஏழை எளியவர்களுக்கு கல்வி அளிக்கப்படாத நிலையை மாற்றி, அந்த அதிகாரி, பிரெஞ்சு அதிகாரி, அந்த தடைகளை உடைத்து எல்லோருக்கும் கல்வி என்கிற நிலையை உருவாக்கிய பிறகு அங்கு நடக்கிற அந்த கூட்டத்தில் புரட்சி கவிஞரை கவிதை பாடச் சொல்லுகிறார்கள். அந்த கவிதை இன்னொருவரால் மொழிபெயர்க்கப்படுகிறது. முதல் வரி வறியோர்க்கெல்லாம் கல்வியின் வாடை, அதை சொல்லும் பொழுது தலையாட்டுகிறார்கள். அடுத்த வரி வரவிடாமல் தடுத்தது மதகுருமார்களின் மேடை, கூடியிருப்பவர்களெல்லாம் மதகுருமார்கள், அவர்கள் தடுமாறுகிறார்கள். மூன்றாவது வரி என்ன என்றால், நறுக்க தொலைந்தது அந்த பீடை, நாடெல்லாம் பெருகி ஓடியது கல்வி ஓடை. இதை 3வது 4வது வரிகளில் வரும்பொழுது அந்த 3வது வரிக்கு பொருள் சொன்னவர் அந்த பிரெஞ்சு அதிகாரி இந்த பீடையை நறுக்கினார், ஆகவே அவர் நறுக்க தொலைந்தது அந்த பீடை என்று மொழிபெயர்த்ததால் மேலே பாடு மேலே பாடு கோந்தினியே கோந்தினியே என்று பிரெஞ்சு மொழியிலே சொன்னார்கள் என்கிற செய்தி. இந்த செய்திகளுடைய தொகுப்புகளை பார்க்கும் பொழுது ஒன்று நினைவுக்கு வரும் நமக்கு. ஆசிரியர் அவர்களுக்கு பிடித்த ஆங்கில வெளியீடுகளில் ரீடர்ஸ் டைஜஸ்ட் ஒன்று. அப்போது ரீடர்ஸ் டைஜஸ்டை கையில் வைத்திருந்தால் அது ஒரு பெரிய அறிவாளிக்கு அடையாளம் மாதிரி, அது கொஞ்சம் சிரமம்தான். துக்ளக் வச்சுருக்கவங்களாம் அறிவாளி மாதிரி இல்லை, ஹிந்து படிக்கிறவங்களாம் அறிவாளி அப்படி கிடையாது. ரீடர்ஸ் டைஜஸ்ட் படிக்கணுன்னா ஒரு ஆர்வம் இருக்கணும், பல செய்திகளை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வம் இருக்கணும். அதை விரும்புகிறவர்கள் அந்த ரீடர்ஸ் டைஜஸ்ட் ஒன்று வாங்கி ஒரு மாதத்துக்கு மாதம் பூரா படிக்கலாம், அப்பையும் மிச்சம் இருக்கும். அங்கங்கன்னா இந்த கட்டுரை அவ்வளவு செறிவானது. அத்தகைய ஒரு ரீடர்ஸ் டைஜஸ்டை போன்றது இந்த வாழ்வியல் சிந்தனைகள் தொகுப்பு. நாம் அழகாக வீட்டில் யாருக்கு வேணால் நம்முடைய இளைஞர்களுக்கு கொடுக்கலாம் படிக்கிறதுக்கு, திருமணங்களில் அன்பளிப்பாக வழங்கலாம். அப்பப்போ சும்மா ஒரு பக்கம் படித்தாங்கன்னா அதுலேருந்து ஒரு செய்தி தெரியும். அப்படி நாம் தெரிந்து கொள்ளுகிற செய்திகளில்
ஐயா அவர்கள் எடுத்து சொன்ன கொள்ளையடிக்க தவறிய 3 பொக்கிஷங்கள் என்ற ஒரு கட்டுரை, அதில் அவர்கள் சொல்லியிருக்கிற அந்த கருத்துடன் நான் என்னுடைய உரையை முடித்து கொள்ளுகிறேன். சீன தத்துவத்தில் லாவோட்சு அவருடைய தத்துவத்தை, அந்த சொற்களின் அழகை, ஒரு சொல்லுக்குள் பல பொருள் பொதிந்திருக்கக்கூடிய அந்த சூட்சுமத்தை புரிந்து கொண்டு வியந்து ஆசிரியர் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த தத்துவ முத்துக்கள், சீன தத்துவ முத்துக்கள். சீனாவிலேருந்து பட்டாசு சாமான்லாம் வாங்கக்கூடாது, தத்துவத்தை வாங்கலாம். அந்த மாதிரி தத்துவத்தை தேடி எடுத்து ஆசிரியர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதில் லாவோட்சு அவர்களுடைய அந்த வலிமையான சொற்கள் ஆசிரியருக்கு எப்படி மனதில் பதிந்தது, அவருக்கு எப்படி அது பொருந்துகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்காக அந்த பகுதியை மட்டும் நான் படிக்கிறேன். பலர் நெஞ்சில் வன்மத்தை வளர்த்து கொள்வது தன்னைத்தானே சிதைத்து கொள்ளத்தான் பயன்படுமே தவிர வேறு பயன் தராது. தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க என்பதும், சினம் எனும் சேர்ந்தார் கொல்லி என்றும் வள்ளுவர் சொன்ன அந்த தத்துவத்தை இப்படி ஒரு சுருக்கமாக சீனாவிலே எப்படி சொல்லுகிறார்கள்? நிரம்பி வழியும் பாத்திரம் ததும்பி வழியும் என்ற மற்றொரு வரியும், உனது கத்தியை கூர்மைப்படுத்தி கொண்டே இருந்தால் கூர்மை குறைவுபடும். கத்தியை கூர்மைப்படுத்தி கொண்டே இருந்தால் கூர்மை குறைவுபடும் என்ற ஒரு வரியும் அடுத்தடுத்து ஒரு பாடலில் இடம்பெறுகின்றன. வலிமைப்படுத்த எல்லை உண்டு, அதற்கு ஒரு புள்ளி உண்டு. ஆழ்மனதில் தேக்கி வைப்பதில் எல்லை தாண்டினால் சிக்கல்தான். ஆழ் மனசில் ரொம்ப தேக்கி வச்சுக்க கூடாது. அப்பப்போ வெளியில் எடுத்து அந்த கவரை உதற மாதிரி உதறிடணும். ரொம்ப சேர்த்து வச்சுக்கிட்டா சிக்கல் தான். நுனிக்கொம்பர் ஏறினால் உயிர்க்கு இறுதியாகிவிடும் என்று எச்சரித்த வள்ளுவத்தினை வேறு வார்த்தைகளால் வார்த்தெடுக்கப்பட்டிருக்கிறது போலும் இது ஆசிரியருடைய ஒப்பீடு. கருணையால் நிரப்ப வேண்டிய மனத்தை பொறாமையால் நிரப்பிவிடக் கூடாது. அது காலியாக தானே இருக்குது, எதை கொட்டினாலும் நிரம்புமே. அதுக்கு பதில் இதை நீ கருணையை வச்சு அதை நிரப்பலாமே. தியாகத்தால் நிரப்பப்பட வேண்டிய உள்ளத்தை பேராசையால் நிரப்பிவிடக்கூடாது. என்னிடம் 3 பொக்கிஷங்கள் உள்ளன. இதுதான் ஆசிரியர் அவர்கள் நமக்கு கொடுக்கிற செய்தி. அந்த பொக்கிஷத்தில் கொஞ்சம் நம்ம எடுத்துக்க முயற்சிக்கலாம். ஏன்னா அது எடுக்க குறையாது. என்னிடம் 3 பொக்கிஷங்கள் உள்ளன. முதலாவது அன்பு அல்லது கருணை எனப்படும். அது நம்முடைய மக்கள் அவருடைய உழைப்பால் பலன் பெற்றவர்கள் எவ்வளவு ஏளனப்படுத்தினாலும் அவர்கள் அப்படித்தான், அதற்காக நான் மாற வேண்டியதில்லை என்கிற உறுதியோடு தொடர்ந்து அதே மக்களுக்காக வேலை செய்யும். இரண்டாவது மிதம் எனப்படும். மூன்றாவது போட்டி போடாத மனநிலை. அது எப்படி இது 3 நமக்கு பொக்கிஷமாக இருக்க முடியும்? போட்டி போட்டால் தானே நமக்கு சொல்கிறதே ஓடு ஓடு ஓடு, பக்கத்தில் இருந்தால் இடிச்சுட்டு ஓடு, பின்னாடி யாரையும் திரும்பி பார்க்காத ஓடு, இப்படி தானே சொல்லி கொடுக்குறோம். இதெல்லாம் எப்படி நமக்கு வாழ்க்கைக்கு உதவும் என்பதை அடுத்த வரிகளில் சொல்லுகிறார்கள். கருணை உனக்கு துணிவை அளிக்கும். கருணை உனக்கு துணிவை அளிக்கும். மிதம் உனக்கு தயாள குணம் அளிக்கும். உலகத்தில் முதலிடம் எனக்கென உரிமை கோராதவன் உண்மையில் ஆள பிறந்தவன். அடடா, என்ன அழகு, சிறப்பு! இந்த பொக்கிஷத்தை ஏனோ பலரும் கொள்ளையடிக்க தவறுகிறார்கள், புரியவில்லையே என்று ஆசிரியர் அவர்கள் வியக்கிற அந்த செய்தியோடு இந்த வாழ்வியல் சிந்தனைகள் என்கிற பொக்கிஷத்தை கொள்ளையடிக்க தேவையில்லை, வாங்கி படிப்போம்,
பரிசளிப்போம், மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்வோம். நன்றி, வணக்கம். சம்பந்தமே இல்லாமல் டோமர் சொல்ல வேண்டிய பதிலை எல்லாம் மோடி பேசிக் கொண்டிருக்கிறார். டோமர் பேச வேண்டியது எல்லாம் அமித்ஷா பேசிக் கொண்டிருக்கிறார். நிர்மலா சீதாராமன் பேச வேண்டியது எல்லாம் மோடி பேசிக் கொண்டிருக்கிறார். சர்வாதிகாரத்துக்கு மிகப்பெரிய அடையாளம் இது. எனவே இந்த சர்வாதிகாரத்திற்கு சாவுமணி அடிப்பதற்கு கிளம்பி இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய போராட்டத்தை கண்டு மோடி அரசு குலை நடுங்கி இருக்கிறது என்பதற்கான முதல் அடையாளம் தான் இந்த பள்ளம். சீப்பை ஒழிச்சிட்டா கல்யாணம் நின்று